பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலின் தமிழ்நாடு வருகை மீண்டும் மாற்றம். தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய நாளை மறுநாள் சென்னை வருவார் என தகவல். அமித்ஷாவுடன் தொகுதி பங்கீடு பற்றி பேசவில்லை. சென்னையிலேயே தொகுதி பங்கீடு 2-3 நாட்களில் முடிந்துவிடும் என டிடிவி தினகரன் தகவல். இறுதியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொகுதி பங்கீடு அதான் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும். பீகாரில் செயல்பட்டதை போல் ஒன்றுபட்டு வெற்றி பெறுவது தொடர்பாகவே அமித்ஷாவுடன் ஆலோசனை. டெல்லியில் சந்திப்புக்கு பின் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல் இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி பேச தேசிய ஜனநாயக கூட்டணியில் சசிகலாவை கொண்டு வரும் எண்ணம் இல்லை. கூட்டணி முழுமை அடைந்து விட்டதாகவும் அமித்ஷாவை சந்தித்த பின் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். அது மாதிரி எந்த முயற்சி இல்லை. எங்க கூட்டணி தான் முடிவு அடைஞ்சிட்டுன்னு திரு இபிஎஸ் எங்க கூட்டணி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல என்ன திரும்ப கேள்வி? உங்களுக்கு எதுவும் யோசனை இருக்கா? எங்க கூட்டணி முழுமை பெற்றிருக்கு. இது பலமான கூட்டணி. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. மண்ணாடிப்பட்டியில் நமச்சிவாயம், முதலியார்பேட்டையில் ஜான்குமார் போட்டி என அறிவிப்பு. காலாப்பட்டு தொகுதியில் கல்யாணசுந்தரம், ராஜ்பவனில் ராமலிங்கம், ஊசுடுவில் தீப்பாய்ந்தான் போட்டி. மணவெளியில் ஏம்பலம் செல்வம், திருநள்ளாறில் ராஜசேகரன் வேட்பாளர்களாக அறிவிப்பு. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணியில் உப்பளம், உருளையன்பேட்டையில் அதிமுக போட்டி. கூட்டணி தர்மத்திற்காக 2 தொகுதிகளை ஏற்றதாக புதுவை பொதுச் செயலாளர் அன்பழகன் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக்க இணைவதை தடுத்தவர் ஆதவ் அர்ஜுனா. நியூஸ் 8 தமிழ்நாடு கழித்த சிறப்பு பேட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றச்சாட்டு. பட் ஆனால் என்னோட பிரதர்லா அவர் இன்னொருத்தர் திமுக தூண்டுதல் மூலிமா அவர் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்பையாக வந்து டிவிகேலேருந்து அவங்கள அலைன்ஸ் போடாமல் இதே நியூஸ் 8 தான் ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 months பேக் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். கண்டிப்பாக வந்து இது யாரு கூடயும் போக விட மாட்டாங்க. போக விடாமல் அவர் தனியாக நிற்க வைக்கணுங்கிறது தான் அவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கொடுத்த அஜெண்டா. ஸோ அவங்க கரெக்டாக அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க. புதுச்சேரியில் கூட்டணி குறித்து திமுகவுடன் இன்று இறுதி பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேட்டி. See, in Puducherry, we already conducted our CEC meeting in Delhi. All the 30 seats have been cleared. Just because we are waiting for DMK's alliance talk that is not as successfully concluded, we are just waiting and expecting them that they will come. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக தலா 14 தொகுதிகளில் போட்டியிட திட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிகவுக்கு தலா 1 தொகுதிகள் ஒதுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுகவுக்கு தான் என அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். காங்கிரஸ் விருப்ப பட்டியலில் அம்பத்தூர் இடம்பெற்றிருந்த நிலையில் பேட்டி. கூட்டணியில் 9 புதிய கட்சிகள் வருகையால் தொகுதிகளை குறைத்துக் கொடுக்க திமுகவுக்கு அழுத்தம் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. கூடுதல் தொகுதிகளை திமுகவும் விட்டுக் கொடுக்க வலியுறுத்தி வருவதாக நியூஸ் 8க்கு அளித்த பேட்டியில் வலியுறுத்தல். 9 கட்சிகளை புதிதாக இணைத்திருக்கிற நிலையில்தான் இந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த பொதுத் தேர்தலில் 173 இடங்களில் திமுக மட்டுமே போட்டியிட்டது. இந்த முறை அதிலும் அவர்கள் நிறைய குறைத்து கொள்ள முன்வந்திருக்கிறார்கள். நீங்களும் விட்டுக் கொடுங்கள் என்றுதான் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கட்சி தொடங்கி 25 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் போராடியே தொகுதிகளை பெறும் நிலை இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. 10க்கும் கீழ் தொகுதிகளை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலை கணக்கில் கொள்ள வேண்டி இருப்பதாகவும் முகநூல் நேரலையில் விளக்கம்.
25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் சூழ்நிலை இல்லை என திருமாவளவன் கருத்து. வேட்பாளர்களை முடிவு செய்ய அழுத்தம் தராமல் சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் என தொண்டர்களுக்கு கோரிக்கை. கட்சி தலைமைக்கு நெருக்கடி இல்லாத வகையில், அழுத்தம் இல்லாத வகையில் சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பை இயக்கத் தோழர்கள் வழங்க வேண்டும். 6 மணி நேரமாக நீடிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம். கடந்த முறையை விட குறைந்த தொகுதிகளை வழங்க திமுக முன்வந்துள்ள நிலையில் தேசிய பொதுச் செயலாளர் MA பேபி தலைமையில் ஆலோசனை. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2640 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 1,08,960 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 5 நாட்களில் ஒரு சவரன் தங்கம் 8700 ரூபாய் வரை சரிவு. 10 நாட்களில் 50,000 வரை விலை குறைந்த 1 கிலோ வெள்ளி. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 250 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,50,000 ரூபாய்க்கும் விற்பனை. வேதாரண்யம் அருகே தெருவில் சென்ற இளம்பெண்ணையும் தடுக்க போன தாயையும் கடித்து குதறிய வளர்ப்பு நாய். நாய் கடிப்பதை பார்த்தும் தடுக்காமல் அமைதி காத்த உரிமையாளர்களால் கடிபட்டவர்கள் அதிர்ச்சி. மூலப்பொருட்கள் விலை உயர்வால் தமிழ்நாடு முழுவதும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட மினரல் குடிநீர் பாட்டில்களின் விலை உயர்வு. 1 லிட்டருக்கு 3 ரூபாயும் 20 லிட்டருக்கு 5 ரூபாயும் அதிகரிப்பு என அறிவிப்பு. கேன்களின் விலையும் பாட்டில் விலையிலிருந்து நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய விலையிலிருந்து ஒரு பாட்டிலுக்கு 3 ரூபாய் இருந்து 5 ரூபாய் வரை, கேனுக்கும் ஒரு 20 லிட்டர் கேன் குடிநீர் கேனுக்கு 5 ரூபாய் விலையும் உயர்த்துவதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் 8 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம். சென்னை கிண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடுத்தடுத்து பறவைகள் உயிரிழப்பு. முழுமையாக சமைக்கப்படாத மற்றும் சரிவர சமைக்கப்படாத முட்டை மற்றும் இறைச்சி வகைகளை உண்பதை தவிர்க்க பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் திருவண்ணாமலை கோவிலில் பக்தர்களுக்கு இலவச லட்டு பிரசாத விநியோகம் நிறுத்தம். முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட பிரசாதங்களின் விற்பனையையும் நிறுத்தியது கோயில் நிர்வாகம். தமிழ்நாட்டில் உள்ள மசூதிகளில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் ரம்ஜான் பெருவிழா. டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதியில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூடி சிறப்பு தொழுகை. ஓசூர் அருகே பாகலூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். தமிழகம், கர்நாடகாவிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர்.
ரம்ஜான் விடுமுறை காரணமாக உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். நாடுகாணி சோதனைச் சாவடியில் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்த வாகனங்கள். விடுமுறையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்த வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். மக்களின் உரிமைகளை பிரதமர் மோடி பறிப்பதை அனுமதிக்க மாட்டோம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். மக்களின் மனக்குமுறல்களை கேட்க 1000 ரூபாய் வரை வசூலிக்கும் இளைஞர். மும்பை கடற்கரையில் பதாகையுடன் அமர்ந்து கவனம் ஈர்க்கும் காட்சி. ठीक है, बात कर लेना। आपका नाम क्या है प्रभु? पृथ्वीराज। कहाँ से हैं आप? मैं यही अंधेरी वैसे मतलब यहीं से है मतलब। अच्छा चलिए, राधे राधे। தங்கள் நாடு மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்கு ஈரான் கண்டனம். ஐக்கிய அரபு அமீரகம் மீது கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஈரானில் தங்களது இலக்கு கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் பதிவு. ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என தென்கொரியா வலியுறுத்தல். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, கனடா ஆகிய 7 நாடுகள் வெளியிட்ட கூட்டு அறிக்கைக்கு ஆதரவு.